கடையிலேருந்து வீட்டை வந்தாச்சு. வீட்டை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சைனீஸ் கடைக்கு வந்துருக்கு சாப்பிட. கடையை காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவும் சைனீஸோட ஏரியா. நாங்கள் இப்போ தாய்லாந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காத்தாடியை பார்த்தீங்களா பெருசு. சாப்பாடு வந்ததும் காட்டுறேன். தாய் ஃப்ரை ரைஸ் எலுமிச்சை பழத்தோடு சேர்ந்தது. கலமஞ்சின்னுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், அது ஜூஸ். இது என்னோட சாவ் குயித்தியாவ். சூப்பரோ சூப்பர். மாமா என்ன தூக்கிடுவாங்க அதுலேயே மாமா வாயில் கரையுது. இப்போ யாரும் அந்த மாதிரி நாட் பேடா. பிடிச்சிருக்கு. சீனி கலக்கலை, ஒரிஜினல் தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா சீனி அள்ளி போட்டு உயிரை எடுப்பாங்க. யாரு? இல்லை இல்லை நோ ஒரு ஜூஸ் கேட்டால் ஒரிஜினல் அப்படியே கொடுக்கணும். அதுதான் ஜூஸு. அதில் சீனி ஒரு 2 ஸ்பூன் சீனியை போட்டு அது அந்த ஒரிஜினல் இதே இருக்கா, நல்லா இருக்காது, டூ மச்சாக இருக்கும். இனிப்பு குறவாக இருந்தாலும் அது ஒரிஜினலாக இருந்தால் தான் நல்லது. அவர் என்ன டாக்டரான்னு கேட்டுட்டாரு. என்ன ஒரு கெத்து தருமா எனக்கு. அது வேண்டாண்ணா. நீ தான் கேட்கணும். ரஞ்சிதா ஒன்னதான். இவங்க பொண்ணுகையோட இருக்காங்களா? ஒன்னதான். அழகாக பொண்ணுகளோட ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கு. ஆனால் செங்குவாங்க கொஞ்சம் கூட கொடுங்கண்ணா, நல்லா இருப்பீங்க. திமன் தசினவா அது செங்குவாங்க. தாத்தா இருக்கையில் அடிக்கடி வாங்கிட்டு வந்து வீட்டு வைப்பார். வெட்டிட்டு லேசாக உப்பு தரை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், வெயிலுக்கு நல்லாயிருக்கும்.
இது தமிழில் என்ன சொல்லுவீங்க? இது வந்து தமிழில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இன்னும் இஸ்னூர் சக்கரவள்ளி கிழங்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ தானே சக்கரவள்ளி கிழங்கு. இது சக்கரவள்ளி கிழங்கு இல்லை. இந்தியா, நீங்கள் இந்தியா தானே? இந்தியாவில் இருக்காது. இது வந்து அப்படி சாப்பிட்றது, வெயில் காலத்துக்குலாம் சாப்பிட்ட குளுமை. இஸ்னூர் சக்கரவள்ளி கிழங்கு. அது வேற. இல்லை இல்லை, இது தோல் ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு அந்த தோலை பார்த்துட்டு சொல்லியிருக்கீங்க. ஸ்கின் இல்லை இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. குளுமை வெள்ளரிக்காய் மாதிரியே. சும்மா வெட்டி இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்றைக்கி ரோஜாவை போட்டு ஒரு ரிவ்யூவை போட்டுருவோம் அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றியா. எந்த பக்கம் ஊரில்? மதுரைக்கார. அப்போ எங்கள் மதுரை சாப்பாடுலாம் போட மாட்டேங்கிறாங்க. ஆட்டு குடல், ஆட்டு மூளை, பன் பரோட்டா, ஆட்டுக்கறி. நீங்கள் ஓகே, கடையில் வாங்கினதை பார்த்துருப்பீங்க. இதுதான் அது மலேசியாவில் ஃபேமஸான ரோஜாக்குன்னுவாங்க. ரோஜா மாமா ஸ்பெஷல்னால் இதில் நூடுல்ஸ் போட்டும் கொடுப்பாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி இறால் போட்ட ஒரு இது இங்கே கடற்கரைலாம் விற்கும். அந்த இதெல்லாம் இந்த மாமா அவங்க, அதாவது தமிழ் முஸ்லீம் ஆட்களோட ஐட்டம். அண்ட் முட்டை வச்சு வெள்ளரிக்காய், இது சங்குவாங்க சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்கிறது மற்ற இடத்துல தெரியல. இதுக்கு வந்து கடலைக்கறி விட்டு தான் சாப்பிட்றது. கடலைக்கறி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இப்படி சாப்பிட வேண்டியதான். கடலைக்கறின்றது கச்சாங்கறி. அதை வறுத்து அரைச்சி ஒன்று பாதியமாக உடச்சி சித்தரை மிளகாலாம் அரைச்சி யூஸ் பண்ணி அதில் ஒரு கிரேவி செய்வாங்க. உரப்பு மெனுப்பமாக இருக்கும். மலேசியா வந்தால் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு மலேசியன் ஃபுட். இப்போ நான் மலேசியா வந்திருக்கனால தொடர்ந்து மலேசியன் ஃபுட் இங்கே இருக்க கடைங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறேன் நான். ஓகே, உங்களுக்கும் என்ன மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன், நீங்களும் தான் கமெண்டில் போடுங்க மேடம். ஓகே, கிட்ட சும்மா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சோறு அது ஒன்று. வாங்க சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். ஓகே, சாப்பிட்டு கட்டுறேன் பாருங்க. அவ்வளவுமே ஃபுல்லாக சதை தான். சூப்பராக இருக்கு. மலேசியா வந்தீங்கன்னா கட்டாயம் இது சாப்பிடணும். துணியாலாம் நிறையா வெரைட்டி இருக்குது. இது தி பெஸ்ட். முசாங்கேஞ்சுன்னுட்டு இந்த வெரைட்டி கட்டாயம் வாங்கி பாருங்கள். இந்த சீட் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரசம் நிறையா இருக்கும். சிலருக்கு ஸ்மெல்லு பிடிக்காது, ஆனால் சாப்பிட்டுட்டிங்கன்னா பார்த்தா பிடிக்காது, பழக்க தான் பிடிக்குன்ற மாதிரி. இது சாப்பிட தான் பிடிக்கும்.
அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துருக்கு. நாளைக்கு காலையில் 8:50 ஃப்ளைட்டு. இப்போ மணி 8 ஆச்சு நைட்டு. எல்லாம் ஒன்றும் பற்றி முடியலை. நீ அடுத்த பயணத்தை அங்கே சந்திப்போம். காலையில் அவங்க வந்து சந்திக்கிறேன். பாய். சொல்லுங்களா வீடியோ ஸ்டார்ட் கெயின். எங்கே போகிறோன்னா ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு. ஐஸ் காஃபி, பின்னாடி ஒரு சரக்கு. ஏர்போர்ட் வந்தாச்சு. அவ்வளோதானா? உள்ளே இருக்கு. இந்த மேடம் கிளம்பிட்டாங்க. கேரளா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ஏர்போர்ட். அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்புறோம். வந்தது காலை ஃப்ளைட், ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுனால எதுவுமே காட்ட முடியல. எல்லாம் இருட்டாக இருந்தது. வெறும் லைட்டிங் அப்படி ரூமுக்கு ஒன்றும் காட்ட முடியல. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு ஆள் வரணும், இன்னும் 2 பேர் வரணும். கார் பார்க்கிங்கில் போட்டுட்டு தான் வருவாங்க. அவங்களுக்காக வெயிட்டிங். அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலான் இருக்கேன். அது என்ன ஆளே இல்லை ஃப்ளைட்டுக்கு. ஓகே, செக்இன் பண்ணிட்டோம். ஓ, காஃபி குடிக்க டைம் போய் குடிக்க சரியாக இருக்கும். செக்இன் பண்ணியாச்சு. லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணிட்டோம். இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். போய் காஃபி குடிக்கணும். காஃபி குடிச்சாச்சு. ஓகே, கீழே போக போகிறோம். இமிக்ரேஷனுக்கு இறங்க போகிறோம். இன்னொரு வாட்டி ஆட்டு. ஓகே தாசே. ஓகே, ஓகே, எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்து ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. ஓரளவுக்கு இதை பார்க்குறவங்க கெஸ் பண்ணியிருக்கீங்க எங்கே போக போகிறேன்னு. இறங்கிட்டு காட்டுறேன். ஆனால் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்ன சாப்பாடுன்றதையும் காட்டுறேன், பாருங்கள். Good morning to ladies and gentlemen, your captain speaking. My name is Udayanga Steven. Joining me the 5-day case for survey very soon. Pushing back, starting our engines. யார் அடிச்சது வர சொல்லி
பாலக் ஃபிஷ் வித் பராட்டா. ஸ்ரீலங்கா வந்து இறங்கிட்டோம். டிக்கெட் சாப்பிட்டோம். வந்துட்டோம். ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. வெளியாக போகிறோம்.